கிறிஸ்துவுக்குள் பிரியமான தி இம்மானுவேல் டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரமும் நம்முடன் சாட்சியை பகிர்ந்து கொள்ள குரோம்பேட்டை பகுதியிலிருந்து பாஸ்டர் பேட்ரிக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவர்களுடைய அனுபவ சாட்சியினை கேட்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர் வந்ததுக்கு. பாஸ்டர், உங்கள் பூர்வீகம் பற்றி எங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்க, நல்லா இருக்கும் பாஸ்டர். அதாவது அப்பா அம்மா பிறந்த ஊர் சென்னை. ஓகேங்க. அப்பா வந்து மிலிட்ரியில் சேர்ந்ததால் நார்த் இந்தியாவுக்கு போயிட்டாங்க. ஓகே. ஒரு அக்கா பிறந்து அந்த அக்காவை தூக்கி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் பிறந்தது வந்து யூபி உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேச ராம்பூர் என்ற இடத்துல நான் பிறந்தேன். அதான் 9 பேர் அங்கே தான் நான் பிறந்தோம். 20 வருடங்களாக வந்து அங்கே தான் அப்பா மிலிட்ரியில் இருந்தார். அப்போது அப்பா வந்து 20 வருஷம் கழித்து மறுபடியும் இங்கே தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வரோம். அப்போ இங்கே இருந்து இருக்கும்போது தான் அப்பா மறுபடியும் அந்த ஒரு வார் நடந்தது நாகாலாந்தில். அந்த வார் நடந்தார். அப்பா என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே போயிட்டாங்க. என்ன செஞ்சார், அவர் எங்களை வந்து இங்கே தான் இது நம்ம சொந்த ஊர் நாகல்கேணி, குரோம்பேட்டை நாகல்கேணி. நம்ம வீடெல்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போ அங்கே இருக்கும்போது அந்த மாதா சர்ச்சு பக்கத்தில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தோம். இப்படி இருக்கும்போது ஆண்டவருக்குள்ளே அப்போ நாங்கள் பாரம்பரியம் நாங்கள் வந்து கேத்தலிக். அப்பா பேர் அந்தோனி, அம்மா பேர் மேரி. அம்மா வந்து பேக்ரவுண்ட் ஹிந்துவாக இருந்து அப்பா வந்து கன்வெர்ட் பண்ணி அவர் ஆர்சியில் இது பண்ணாங்க. தினந்தோறும் நாங்கள் வீட்டில் மாலை நேரத்தில் ப்ரேயர் பண்ணுவோம். அப்படி பக்திக்குரிய ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக தான் நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் பக்தி இருக்கும், தெய்வ பயம் கிடையாது. இப்போ திங்கக்கிழமைனாக்கா அமலோப்ப மேரி அந்த ப்ரேயரு. செவ்வாய்க்கிழமைனாக்கா அந்தோனியார் அவருடைய ப்ரேயரு. புதன்கிழமை வியாகுல மாதா, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவர், சனியார் சாவரியார், செபஸ்டர், இப்படி யாரோ ஒருத்தர் பாரம்பரியம் அப்படியே நாங்கள் ஃபாலோ. சண்டே வந்து திருக்குடும்பம். இப்படிலாம் எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ ஒரு பக்தி. எல்லாரும் 1 hour 1.5 மணி நேரம் கூட முழங்கால் அப்படியே ஜெபமாலை சொல்லி நிற்பாங்க. சர்ச்சு தவற மாட்டோம். ரெண்டாவது கிறிஸ்துவம் அதிகமாக நாங்கள் வந்து அறிஞ்சதில்லை. நம்ம வீட்டில் இவ்வளோ பேர் பைபிள் இருக்கோம், இவ்வளோ பேர் பைபிள். ஆனால் அதை விட நாங்கள் வந்து அதிகமாக வந்து சின்ன ஒரு குறிப்பிட்டு சொல்லுவாங்க, அதுதான் நாங்கள் படிப்போம். இங்கேருந்து அங்கே மாற்றின பிறகு பார்த்தோன்னாக்கா லைஃப் மாறுது, சேஞ்ச் ஆகுது. இங்கே வந்து அந்த சொந்தங்கன்ற தொடர்பு கிடையாது. அப்படி கிடையாது. அங்கே போன சொந்தன்னு தொடர்பு ஏற்படும் போது குடும்பத்தில் அப்படியே பக்கத்தில் அப்பாவுடைய சொந்தங்கள், அம்மாவுடைய சொந்தங்கள். ஆமாம், 4 தான் எங்கள் சொந்த. இப்போ அந்த ஊரில் பார்த்தா முக்கால்வாசி எங்கள் சொந்தக்காரர் தான். இப்படி இங்கே இருக்கும்போது எல்லாருமே நாங்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு நல்லதாக மகிழ்ச்சியாக சர்ச்சைக்கு வந்துட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு நான் கருத்து சின்ன பையனாக இருக்கும்போது இங்கே நடந்த ஒரு சம்பவம் ஆவடி இருக்கும்போது தான் கன்னடா பாலின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மது சாராயன்னு சொல்லி விற்பாங்க. அப்போது அப்பா வந்து மிலிட்ரியில் வராரு. அதான் அப்போ இங்கே இருக்கும்போது மாலை நேரத்தில் அப்பாவோட காசு கிடையாது இந்த குடிக்கிறது. அப்போ 5 காசு எங்கள் அண்ணன் கூப்பிட்றாரு. அண்ணனை கூப்பிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பண்ணுற, கைத்தை இது பண்ணு, இந்த ஏதாவது மூடிக்கோ, நேராக அங்கே போ, சாரையில கொடு சொல்லிட்டு அனுப்புகிறார். கூட நானும் எங்கள் அண்ணன் கூட போகிறேன். நான் கேட்குறேன், என்னடா அது என்ன ஆகுது, எங்கள் அண்ணனை கேட்குறேன். தெரியல, ஆனால் இது கொடுத்தாரு, 5 காசு கொடுத்தாருங்கிட்ட. ஆனால் சொல்லிட்டாரு. அங்கே போய் கல்லால் போட்டால் ரூபாவாகுது. அந்தளவுக்கு செய்வார். எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் பண்ணுவார். நிறைய இந்த கடைக்காரெல்லாம் வருவாங்க, மலையாளிலாம் வருவாங்க, இந்த தாயத்தெல்லாம் மந்திரிச்சு அதெல்லாம் செய்வார். அந்தோனி மாமுனி நீயே என் துணையே அன்னை வேலை இப்படிலாம் சொல்லி அதில் வந்து ஸ்டார் போல் போட்டு வரைஞ்சி அதில் போட்டு நான் அப்பா கூடவே இருந்து பார்த்தது சொல்கிறேன். போட்டு கேட்டு கொடுப்பாரு. இப்படி நிறைய வாங்கிட்டு போவாங்க. யாரோ வந்தாங்கன்னா சீரியஸாக வியாதியாக வந்தால் அவர் என்ன பண்ணுவார், இந்த வரட்டி அதோடைய அதை எடுத்து அந்த நெத்தியில் வச்சு இது பண்ணுவார். தண்ணி கொடுப்பாரு. அவர் பிழைக்கும், சாகனா செத்துருவாங்க. அந்த அளவுக்கு அப்படிலாம் சொல்லுவார் அவர். மாந்திரிகம் எல்லாம் பண்ணுவார். அப்பா கூட இருந்து நானும் ஒரு புத்தகம், சத்ரு சங்கரமாலான்ற ஒரு புத்தகம், அந்தோனியார் அப்படியே வர்ணிச்சு பேச கண்முனை வந்து அப்படியெல்லாம் அவ்வளோ நிறைய படித்து அப்பா கூட இருந்தேன். அவர் இங்கே வந்து லீவில் வந்து மறுபடியும் அவர் போக அளவுக்கு அவர் சூனியத்தினால, அதான் இந்த ஸ்பிரிட்டு அவரே அட்டாக் பண்ணிடுச்சு. இந்த காலகட்டத்தில் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, படிக்கும்போது எனக்கு சினிமாவில் போகணும்,
அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு பிரச்சனைனால ஒருத்தனை அடித்து மூக்கு உடஞ்சிடுச்சு. இது நம்ம ஊரில் நம்ம முரடன்னு பேர் பண்ணோம். அந்த சர்ச்சில் சர்ச்சில் போகும்போதெல்லாம் பார்த்தோன்னா நல்லா கொயரில் நாங்கள் இருந்தோம். நல்லா பாடுவோம். நிறைய கரஸ்மாட்டி நிறைய நடத்துவாங்கலாம், கூட போவோம். டிவியில் ஃபாதர் கூடலாம் போவோம். இப்போ அடித்த உடனே பெரிய சண்டை ஆகிடுச்சு. ஊர் 2 சண்டை, ஊரில் 2 ஊர் ஒன்றா இதாகுது. நான் அப்போ வந்து இடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன் கம்பெனியில். வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சத்தம் போடுறாங்க, முன்னால் இது பண்ணுறியான்னு சொல்லி. அப்பா இங்கே இல்லை. இப்போ அந்த ஊரில் வந்து அவங்க ஒரு மோசமான என்னை அடுத்து என்னை இது பண்ணுறாங்க சொல்லிட்டு வீட்டில் சத்தம் போடுறாங்க. என்ன பண்ணுறது புரியாத இருக்கும்போது தான் அப்புறம் கம்பெனியில் முதலாளிகிட்ட அவரு அங்கே கம்பெனியில் ஃபோன் பண்ணி அவர் வந்து தருமபுரி. அப்போ இது இப்போ பிரச்சனை சொல்லாமல் தருமபுரி வந்து உங்கள் கம்பெனி அங்கே வேலை செய்கிறேன்னு எப்படி வரணும் கேட்குறேன். அவர் அதை ஒத்துக்கவே இல்லை. சொன்னேன், இல்லை கண்டிப்பாக நான் வந்து நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன், அங்கே தான் இருக்கணும். அப்புறம் பஸ்ஸு கிட்ட கண்டக்டர் சொல்கிறேன், தருமபுரி வந்தால் சொல்லுங்கள், நான் வந்து இறங்கணும், எனக்கு தெரியாது. சொல்கிறார், தம்பி இது வந்து கடைசி அங்கே தான் நிற்கும், நீ தைரியமாக வந்து தூங்கிட்டே வா. தருமபுரி காலையில் போய் இறங்கிட்டு அந்த பஸ்ஸில் போன பிறகு என்ன ஆச்சு உனக்கு, ஏங்க வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். நல்ல ஒரு அருமையான குடும்பம், ஊர் சொந்தம் பந்தம் எல்லாம் விட்டு தனியாக வந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டு சாப்பாடு பிடிக்காம அழுகையும் கண்ணீருமாக இருந்தேன். என்ன வாழ்க்கை இது, நிம்மதியாக இருந்திருக்கலாமே, சந்தோஷமாக இருந்திருக்கலாமே, நம்ம எப்படிலாம் தப்பு பண்ணிட்டோம், இப்படிலாம் மனசுக்குள்ளே என்ன செஞ்சேன். 1 மாதம் வேலை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்தேங்க. வீட்டில் வந்துட்டு வெளியே எங்கே போக மாட்டேன், என் வீட்டில் தான் இருப்பேன் நான். ஆனால் சர்ச்சு விட மாட்டேன். தருமபுரியிலேருந்து தொப்பூர்ன்ற ஊர், சண்டே வேணால் என்ன பண்ணுவேன், அந்த தொப்பூர்லேருந்து தருமபுரி வருவேன். காலையில் 7 மணிக்கு மாசுக்கு போயிட்டு 8:30 மணிக்கு முடியும். டிஃபன் சாப்பிட்டு சினிமா, இப்படி தான் அப்படியே ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே என்ன பண்ணுவேன். ஆனால் மற்ற இந்த நடுவில் உங்களோட அந்த நடிக்கணும்னு ஆசை, அது என்ன பண்ணீங்க? அதுவும் போனேன். அது ராமராஜ் கூட ஒரு 3 படங்களில் வந்து நம்ம ஒரு பாட்டு சீனில், ஒரு சண்டை சீனில், இப்போ வந்து தலைமை ரசிக மன்றத்தில் இருந்தேன் நான். ராமராஜ் அவரோட இருந்தேன் நான். ஆனால் வீட்டில் வந்து இங்கே எப்படி ஜெபம் பண்ணுவோம் அதே போல் தான் அங்கேயும் அந்த முழங்கால் நின்று ஜெபமாலை சொல்லி அந்த சின்ன குறிப்பிட்டதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாத பிரார்த்தனை பண்ணுவேன். எல்லாம் இருந்தமே சொல்லிட்டு மன வேதனையை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஜெபம் என்ன விடாது. அப்போ அந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் முதலாளி சொன்னார், நீ ஒரு 10 பேரை வேலை ஆளை கூட்ட முடியும்னு கேட்டார். ஒரு 10 பேர், இங்கே 10-12 பேரை ரெடி பண்ணேன். எல்லாம் கூட்டாந்து அங்கே வச்சுட்டு அவங்க ரூமில் வச்சுட்டு எல்லாம் நம்மளே சமைச்சு கொடுத்தது அவங்களுக்கு. அது அப்புறம் படிப்படியாக கர்த்தர் என்ன பண்ணார், கர்த்தர் கிருபை மேலே இறங்கி வந்தது. அந்த 10 பேரில் ஒரு சகோதரன் இப்போ அங்கே வந்து என்ன பண்ணார், வீடு வாடகை எடுத்து மாடு வாங்கி அதை அவர் வந்து பால் கறந்து கொடுக்க ஆரம்பித்தார். இவர் வீடு பக்கத்தான் சர்ச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பாஸ்டர் பால் வாங்க ஆரம்பித்தாங்க. எங்கே வேலை பார்க்குறோம், அந்த பாஸ்டர் கேட்கும், ஒரு செக் போஸ்ட்டை வேலை செய்கிறேன் சார், ஒருத்தருக்கு அவர் தான் என்கிட்ட வந்து இங்கே வேலைக்கு வச்சார் எங்களை. அவர் எப்போ பார்த்தாலும் மணியை ஊற்றின்னு இருப்பார், நான் எல்லாம் ஜாம் பண்ணுவார் அவர். அப்படின்னு அவரை நான் பார்க்கணுமே. ஆண்டை இப்போ என்னை தொடர்றதுக்கு அந்த வழி ஆண்டை வழி போகிறாரு. என்னுடைய துக்கம் சந்தோஷம் மாறுறதுக்கு ஆண்டு வழி காட்டுறாரு. அந்த ஒரு நாள் சரி வாங்க சொல்லிட்டு கம்பெனிக்கு வர சொல்லி, இப்போ கம்பெனியில் உள்ள வேலை பார்க்கும் போது வராரு. அந்த இந்த சகோதரர் வந்து மூர்த்தி சொல்கிறாரு. மூர்த்தி சொல்கிறார், சார் அதுவும் சார் அது அவர் தான் சார் அப்படின்னு உங்களை காட்டுறாரு. ஆமாம், என் கை கூட பிரதர் பிரைஸ் லார்ட் என்றார். அந்த முதல்ல அந்த வார்த்தை, அந்த பிரைஸ் லார்டுன்ற வார்த்தை நம்ம கேட்டதில்லை. ஓகேங்க சார். உங்கள் குட் நேம்னு கேட்டார். நான் அழகாக சொன்னேன் பேட்ரிக். ஆனால் பேட்ரிக் தான் என் பேர், முழு நேம் பேட்ரிக் நோயல். இட்டாலி ஃபாதர், எனக்கு ஆர்சி ஃபாதர் தான் வச்சுது. அது நீங்கள் யாருங்கன்னு கேட்குறேன். நான் வந்து ஊழியம் செய்கிறேன், டேனியல் வேதமானுக்கு என் பேர், நாங்கள் தொப்பூரில் ஊழியம் பார்க்குறேன் அப்படின்னாரு. ஊழியமா, என்ன ஊழியம் கேட்டேன். அப்புறம் நீ கிறிஸ்டினா கேட்டார். ஆமாம் நான் கிறிஸ்டின் தானே. நான் சொன்னேன், நாங்கள் ரோமன் கத்தோலிக் கிறிஸ்டின் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு போல்டா ஆமாம் நான் கிறிஸ்டின் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார், என்ன நாங்கள் ஊழியம் செய்கிறோம், அந்த கிராமத்தில் ஊழியம் செய்கிறோம். சரிங்க சந்தோஷம், என்ன எதுக்கு என்னை பார்க்கணும் அப்படின்னு அவர் கேட்குறேன்னாரு. சொல்லுங்கள் சீக்கிரம் வேலை நிற்குது. ஆமாம் சொல்லிட்டு சொன்னேன் நான். இப்போ அவர் சொன்னார், இல்லை நீங்கள் வந்து சென்னையில் வந்திருக்கீங்களா, நீங்கள் சர்ச்சு எங்கே போகிறீங்க அடுத்த கட்டம் கேட்குறாரு. நான் தருமபுரி போகிறேன். எப்போ போவீங்க, என்னங்க சர்ச்சு எப்போ போவாங்க, சண்டை தான் போவாங்க அப்படின்னு சொல்ல.
இப்படி பேச்சு அவர் அன்பாக இருக்க, நான் முரடாக பேசுகிறேன். முரடாக பேசுகிறீங்க. இதுதான் முதல் சந்திப்பு. இப்போ அடுத்து என் கம்பெனியில் பார்த்தோன்னாக்கா ஒரு அந்த சூப்பர்வைசர் எனக்கும் சண்டை வந்துடுச்சுங்க. ஓகே, அந்த அமௌண்ட் அதிகமாக எழுதி. ஆமாம், நான் வந்து கேட்குறேன், நான் எழுத வேணான்னு சொல்கிறேன், நீங்கள் அதை எழுதுறீங்க. நீ தேவைன்னா நீ அவருடைய இஷ்டம், உங்கள் ஓனர் வாங்கிக்கோ, என் பேரை சொல்லி வாங்காத. அது எனக்கு கையெழுத்து போடும்போது ஒரு மாதிரியாக இருக்குது சொல்லுவேன். பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது என்ன ஓங்கி அரைஞ்சிட்டார் அவர் உங்களை. நீ பிழைக்க வந்திருக்கிறவொன்னே நீ திரும்பி சென்னைக்கு போக மாட்டேன், இப்படிலாம் நிறைய விஷயம் சொன்னார். நான் வந்த நோக்கம் வேறு, இது போடாதுன்ட்டேன். மறுநாள் முதலாளி வர்றாரு, இந்த செய்தி போயிடுச்சு. ஒரு 7-7:30 நினைக்கிறேன். நான் ப்ரேயரில் உட்காந்துட்டு, அப்போ முதலாளி வந்து 2-3 பார்த்து போயிருக்கார். என்ன பேசுது என்கிட்ட. ஜெபம் முடிச்சு எழுந்து என்ன பண்ணுறேன், சாப்பிட போகிறேன். கம்பெனி பக்கத்தில் வீடு இருக்குது, முதலாளி வீடு இருக்கும். என்னை கூப்பிட்டார் ஆனார். என்ன பிரச்சனை சார் அப்படின்னு. எதுக்கு அடித்தான் சொல்லின்னு. இல்லை அதான் ஒன்றும் இல்லை, இது இல்லை சொல்லு எதுக்கு அடித்தாங்க. ஆனால் இந்த மேட்ரு எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டுக்கிறான். இல்லை என் வாயிலும் வாரத்தை வரத்துக்கு எதிர்பார்க்குறாரு. இல்லை சார் இது போல் எது பண்ணுறாங்க சார், எனக்கு பிடிக்கல. எனக்கு இங்கே சென்னையில் இருக்கும்போது கூட அப்படி தான் இருப்பேன். என் விஷயத்தை கரெக்டாக இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அந்த மாதம் முழுவதும் வாரம் மெசேஜ் மாதிரி இவன் இந்த சகோதரன் தான் சம்பளம் கொடுக்குறாருங்க. அதுக்கு அடுத்த மாதம் என்ன பண்ணுறாரு, காசுக்கு நான் வச்சுட்டு என்னை கூப்பிட்டு எல்லோரும் கூப்பிட்டாரு. இனி வந்து இப்போ இதுக்குள்ளே என்ன நடந்த சம்பவம்னாக்கா, நான் இதை பாஸ்ட்டு அடிக்கடி தொடர்பு ஏற்பட்டுச்சு இல்லையா. வராரு போகிறாரு பேசுகிறாரு பாருங்க. இப்படி தொடர்பு ஏற்படும் போது இப்படி ஒரு கர்த்தர் வழி திறக்கிறாரு. அந்த முதலாளி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இனி வந்து பேட்ரிக் தான் இந்த சேலரி எல்லாம் கொடுப்பாரு, இவர் இன்சார்ஜாக நான் வந்து நியமிக்கிறேன்ட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் சேலரி வாங்க நிற்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு. அவர் எல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டாருங்க. திருப்பியும் பிரச்சனை. இங்கேருந்து வேலைக்கு கூட்டு போய் வச்சுருந்தா அதில் ஒரு 4 பேர் என்ன பண்ணாங்க, அவர் பக்கமாக பேசி உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆகிட்டாங்க. என்னை எப்படியாவது அந்த கம்பெனியில் வெளியே எடுத்துன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ண, ஓனர் இது திருப்பி ஒரு பிரச்சனை பண்ணதால் திருப்பி ஓனர் அதுக்கு கேள்விப்பட்டு அந்த வேலையை விட்டு அவர் எடுத்துட்டார். சுத்தமாக ஃபஸ்ட்டு மன்னிப்பு கொடுத்து வச்சுருந்தாருங்க. இதில் இடையில பாஸ்ட்டு கிட்ட எங்கள் தம்பி சென்னையிலேருந்து அங்கே வந்திருக்கார். என் தம்பி வந்து ஒரு மாதம் மே மாதம் லீவில் வந்து தங்கியிருக்கார் எங்கிட்ட. மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குற நேரத்தில் பார்த்தோன்னா இவர் சைக்கிளில் அவங்க மகனை முன்னாடி கூட வச்சு கொண்டு வர்றார். எங்களை பார்த்துட்டார். இப்போ தம்பி என் கூட இருக்கும்போது இவர் கூப்பிட்டாரு பாருங்க, பிரதர் வாங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு காஃபி சாப்பிட போகலான்னு. அதே எப்போ சொல்கிற மாதிரி சொன்னார் பாருங்க. நான் சொன்னேன் எங்கள் டைம் இல்லை சொல்லிட்டு, வா தம்பி போய்ட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு தம்பி வரை கூப்பிட்டார். இதில் தம்பி நான் பண்ணிட்டான், கூப்பிட்றாருல போகலாம். தம்பி மூலமாக தான் அவர் என்ட்ரி ஆகிறோம், எங்கே அவருடைய இடத்துக்கு என்ட்ரி ஆகிறேன். அவர் சொல்கிறேன், சர்ச்சுன்னு சொன்னீங்களே, எங்கே சர்ச்சு அப்படின்னு கேட்குறேன். இதுதான் சர்ச்சுனாரு. எங்கே சர்ச்சு அப்படின்னு திருப்பி அந்த வார்த்தை நான் கேட்குறேன். என் தம்பியும் கேட்குறான். அப்புறம் சொன்னால், இல்லை நாங்களாம் இந்த உருவம் வைக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லி பேசி முடித்து இது வந்து தொடர்பு வந்துட்டோம். அப்புறம் தொடர்பு அடிக்கடி வருவார் போவார். நானும் அவன் வீட்டுக்கு போக ஆரம்பித்தோம். அப்புறம் சொல்லுவார், நீங்கள் மாலை நேரம் ஃப்ரீயாக இருக்கீங்களே கூட வாங்க, அப்படியே சும்மா போயிட்டு வரலாமே, ஜாலியாக ஊரில் சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னால் ஊர் சுற்றி பார்க்கலாம் சொல்லி அவர் கூட நான் போகிறேன், சைக்கிளில் போகிறேன். அங்கங்கே போய் ஒரு ப்ரேயர் பண்ணுவார். ப்ரேயர் பண்ணும்போது பிசாசுகள் நடங்கும், வீட்டுக்குள்ளே இருக்கிறத வெளியில் ஆடிட்டு வரோம். இது முதல் அனுபவம் எனக்கு. அந்த அவர் இப்போ அந்த அற்புதங்களை கண்முனை வந்து என்னென்ன பண்ணிச்சாக்கா அதிகமாக இவரோட கூட சேர்த்துச்சு. இந்த பகுதி எல்லாம் மேச்சேரி எல்லா இடங்களுக்கு அவர் கூட நாங்கள் போக ஆரம்பித்தோங்க. வேலை இவர் கூட போவேன். ஈவினிங் ஆமாம். அடுத்து நம்ம கம்பெனியில் நமக்கு எல்லா வகையிலும் முதலாளி முழு பொறுப்பும் கொடுத்துட்டாரு. இப்படி ஆண்டவருக்குள்ளே போக ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சமாக போக அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு போய் உட்காரதுக்கு கூச்சமாக இருந்தது, பார்க்குறது பேசுறது. இப்படி தான் என்னோட அனுபவம் இருந்ததுங்க. இதில் என்னக்கா, எனக்கு வந்து திருநெல்வேலியில் ஒரு டீம் வந்து ஞானஸ்தானத்தை அங்கே கொடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. தருமபுரியில் வந்து. ஆமாம், தருமபுரிக்கு. அவங்க சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் இல்லையா, அங்கேருந்து ஒரு டீமாக வருவாங்க. ஐயருங்களாம் வருவாங்க, அங்கெல்லாம் போட்டுன்னு வருவாங்க. அங்கே பக்கத்தில் தொப்பையார் டேம்னு ஒரு டேம் இருக்குது. அதில் தான் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அப்போ நான் கேட்குறேன், இப்போ நான் பைபிள் படிக்கிறேன், இதை பற்றி டீச்சிங் பண்ணிங்க ஞானஸ்தானத்தை பற்றி. பிரதர் நீங்கள் வந்து ஆர்சின்னு எடுத்துட்டீங்க, நான் பார்க்கலையே அப்படின்னு. பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கும் போது அப்படியே கொஞ்சமாக போக பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். ஆமாம், போக ஆரம்பிச்சு நீங்கள் உங்கள் இதில் இருந்த புக் இல்லாமல் இப்போ என்ன பண்ணிட்டேன், பைபிள் எப்படின்னாக்கா சேலத்தில் ஒரு போஸ் மைதானத்தில் பெரிய கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் போகும்போது 15 ரூபா பைபிள் இதுலேருந்து வருவாங்க, எஃப்எம்பிலேருந்து வருவாங்க, சேலத்தில் வருவாங்க, டேனிஷ்பேட்லாம் வருவாங்க. அவங்க நல்லா டீச் பண்ணுவாங்க. பைபிள் பற்றி, மிஷினரி பற்றி நிறைய சொல்லுவாங்க. இதில் படிக்க ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன், பைபிள் வந்து நல்லா காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஈரத்தோடு லுங்கி கட்டிக்கிட்டு அப்படியே முட்டி போட்டு இந்த சின்ன குருப்படம் போயிடுச்சு, ஜெபமாலை போயிடுச்சு, பைபிள்
ஓகேங்க. ஆரம்பத்தில் படித்தா தூங்கிடுவேன். ஓகே. அப்புறம் நானே என்ன பண்ணிட்டேன், நல்லா குளிச்சு ஈரத்தோட லுங்கி கட்டிக்கிட்டு போய் முட்டி போட்டு 4-5 அதிகாரம் படிக்க ஆரம்பிச்சு, இப்படியே படிக்க ஆரம்பிச்சு, ஓகேங்க. சத்திய சொல்ல ஆரம்பிச்சு. அவர் கூட பல இடங்கள் கிராமங்கள்லாம் போயிட்டு ஊழியத்தில் ஓகேங்க. ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், கூட போயிட்டு இருந்தோம். ஓகேங்க சார். அப்புறம் வந்து அப்பா எஃப்எம்பி மூலமாக வந்து பீகாருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஓ, மிஷினரியா? ஆமாம். சூப்பர். இல்லை, இந்த இடையில வரும்போதெல்லாம் அப்பாவுக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டு போவேன். அப்பா அந்த டைம் விடுதலை ஆகிட்டாங்களா இல்லை அதில் தான்? விடுதலை ஆகலை, சரி ஆகலை, கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. அதான் அந்த ஸ்பிரிட் அவரே தான் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வந்துட்டு ஒரு வாரம் அப்பா கூட இருந்துட்டு சொல்லிட்டு போனேன். ஓகே. நான் திருப்பி நான் வரணும்னாக்கா நீங்கள் வந்து உயிராக இருக்கணும், நீ மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சின்னா உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எனக்கு வேலைக்கு அங்கே போயிட்டு ஊழியத்தில் இருந்தேன். அப்போ ஊழி செய்கிறதுனால பாஸ்டர் கூட போகிறதுனால இப்போ நானும் பாட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க கூட சேர்ந்து நானும் அந்த கீர்த்தனை பாடலாம் கற்றுக்கினேன். அந்த தம்பி கூட இருக்கிற ஆள்லாம் ஒன்றா பாட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் தனியாக போய் ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபிக்கும் போது பரிசுத்த அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் தான், சிஎஸ்எல்லாம் கிடையாது. அங்கே உள்ள கிறிஸ்தவ சகோதரலாம் கொஞ்சம் பேர் இந்த புதிய சபை நிறைய லிங்க் கிடச்சிச்சு. நாங்கள் நைட்டில் கூடி ஜெபிக்கும் போது பரிசுத்த வல்லமை இறங்கி வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். ஆனாலும் அது எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து இப்போ தீவிரமாக ஊழியத்தில் என்னுடைய ஈடுபாடு வருது. ஆனால் ஊழியம் தெரியாது. நானும் கேட்பேன், ஐயா அங்கே போகலாம் எங்கே அப்படி அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கற்றுக்க செஞ்சாருங்க. அப்பா இது போல் உடனே அது சரி இருந்தார். வந்து ஒரு வாரம் வந்துட்டு முடிச்சுட்டு நான் போயிட்டேன். குடியை விட்டால் தான் உனக்கு விட கிடைக்கும், நீ சுகமாக இருப்பா, இல்லைனாக்கா அவ்வளோதான் மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். அதே போல் பாருங்கள், அப்பா இறந்துட்டார். இப்போ இறந்து வர முடியாத சூழ்நிலையில் அங்கேருந்து அவ்வளோ சிக்கல் இருந்துச்சு எனக்கு. ஆனாலும் கூட போராட்டம், எந்த பஸ்ஸு கிடையாது. ஒன்றும் லாரி இதை பண்ணி முடிச்சு வந்துட்டேங்க. அங்கே ஒரு வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து வண்டி வருது. ஆனால் இவங்க போய் அப்பா இறந்தது லெட்டர் அனுப்பல, எனக்கு இது பண்ணல, தஞ்சை பிள்ளை அப்பா இறந்தது உங்களுக்கு தெரியல, சீரியஸாக இருக்காரு அப்படி தான். ஆனால் எனக்கு அனுப்பி விட்டாங்க. ஆனால் என் பார்வையில் பார்த்தோன்னா இது எங்கள் அப்பான்னு அனுப்பல, யாரோ ஒருத்தி இறந்துட்டாங்க, சர்ச்சுக்கு போகுது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறேன், நான் மட்டும் ஸ்லோவாக அப்படியே பேக் எடுத்துக்கிட்டு அந்த சில்க் சீக்கிரம் அப்படியே நடந்து போயிட்டு முன்னாடி போகிறேன். அந்த பாடிக்கு முன்னாடி போகிறேன். கிட்ட போனால் அக்கா அதை இப்போ டெல்லியில் இருக்கிறான் சொன்ன பாரு, ஹரியானா இருக்கிறேன். இவங்க தான் பண்ணால் ஒட்டியாந்து எனக்கு கட்டி பிடிச்சி அப்பா போயிட்டாரான்னு சொல்லி. என்ன ஒன்றும் புரியல எனக்கு. அப்படியே வீட்டுக்கு போதும் அப்படியே இடத்துக்கு முடிச்சுட்டு அந்த காலங்கள் முடிஞ்சுது. அங்கே இருக்கும்போது அப்புறம் திருப்பி அவங்க ஊருக்கு போக முடியாமல் சொல்லேருந்து அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் முதலாளி பார்த்து வேலைக்கு நான் வரலன்னு சொன்னேன். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏங்க ஒரு நல்ல ஒரு மனுஷனாக்கான பொறுப்புன்னு சொல்லிட்டு நான் பண்ணார். சம்பளம் வாங்கலை, சேலரி எதுவுமே வாங்கலை, நல்லா அதுக்குள்ளே ஆண்டவருக்குள்ள நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டேன். ஆனால் இது வரைக்கும் என்ன பண்ணல, ஞானஸ்தானம் இன்னும் எடுக்கலை. இப்போ வந்துட்டேங்க, இங்கே ஊருக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இப்போ என்ன செய்யணும் தெரியல எனக்கு. சுவிசேஷம் அறிவிக்கணும் சொல்லி காலையில் ஆமாம் எங்கே போவேன், எங்கேயாவது போய் இந்த மீட்டிங் நடக்கிறதெல்லாம் உட்காந்துக்கிட்டு போயிட்டு வீட்டில் வேறு எதிர்ப்பு, நிறைய எதிர்ப்பு வேறு வீட்டில் எனக்கு, கத்தலிக்ஸில் இதில் எதிர்ப்பு வேறு எனக்கு. அங்கே ஒரு சகோதரன் போயிட்டு சத்தியன்னு சொல்லி அவர் வீட்டில் ப்ரேயர் ஆரம்பித்தோம். காலேர் கோவிலில் ஃபாதர் பெர்க்மான்ஸுடைய முன்னாள் கன்வென்ஷன் நடக்குது. அது கன்வென்ஷன் போகிறதுக்காக நான் பண்ணுறோம், நாங்கள் போகிறோங்க. கன்வென்ஷனில் போயிட்டு ஃபாதர்கிட்ட போய் ஞானசனம் எடுத்தேன். இங்கே வந்துட்ட பிறகு சர்ச்சு மினிஸ்ட்ரி, அப்புறம் அவங்க சாராய வியாபாரி ஒருத்தர், நம்ம இவர் சாராயம் வைப்பாருங்க, அப்பா இருக்கும் அங்கே தான் குடிப்பார். அந்த வழியில் போகும்போதெல்லாம் ஆண்டு உணர்த்துவார், இங்கே போய் சத்தியத்தை சொல்லு. ஒரு நாள் அழுத்தம் திருத்தம் எனக்குள்ளே போ அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப அழுத்த திருத்தமாக இருந்துச்சு பாருங்க. என்னை அறியாமல் உள்ளே போனேன்னு என்ன பண்ணுறாங்க, கிளாஸில் ஊற்றி கொடுக்குறாங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஜெபம்னு சொன்னார் சொல்லி மாதம் ஒரு முறை ஃபஸ்ட்டு ப்ரேயர் ஆரம்பித்தோம். அப்புறம் அது வாரமாக மாறிச்சு, அப்புறம் அதே தினமாக மாறிச்சு. அப்புறம் பார்த்தா அங்கே சபை வந்துடுச்சு, கண்மலை பெரிய அசம்பிளி சபை வந்தது. சாரையும் விற்றுட்டாங்க, எல்லாம் விட்டுட்டாங்க சுத்தமாக. உடன் ஊழியரை வந்துட்டாங்க, அங்கே ஊழியத்தை ஆரம்பித்தோம். சுவிசேஷ ஊழியங்கள்லாம் கிராம ஊழியம் அப்படியே செஞ்சது. இப்படி தான் என் ஊழியங்களை ஸ்டார்ட் ஆகிட்டு பல இடங்களில் இப்போ சபை நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த சுவிசேஷ ஊழியத்தை நான் விடலை. எங்கள் டீமை வந்து ஃபயர் காஸ்பல் ப்ரே டீம் சொல்லி சபையில் ஒரு டீம் வாலிபர் காலேஜ் படித்த தம்பிங்கெல்லாம் ஊழியம் பண்ணுறாங்க. படகாட்சி ஊழியம் பண்ணுறோம், சுவிசேஷ ஊழியம் பண்ணுறோம். எனக்கு மனைவி பேர் வந்து அமளி ரேபேக்கா. அவங்க பிரெயின் டியூமர் ரட்சிக்கப்பட்டது, பெரிய சாட்சி, பெரிய மகன் இவர் பெர்க்மாஸ் டேனியல் பேர். என்னை வழிநடத்தின பாஸ்டர் பேர் வந்து டேனியல் வேதமாணிக்கம். ஞானசம் கொடுத்தது ஃபாதர் பெர்க்மாஸ் டேனி. 2 மாதம் வயிற்றில் இருக்கும்போது கை வச்சு ஜெபிக்கும் போது ஆண்ட சொன்னார், இது ஆண் குழந்தைன்னாரு. அப்போவே பெர்க்மாஸ் டேனியல் பேர் வச்சுட்டு சபையில் சொல்லிட்டேன். அதே போல் 2வது தம்பி உட்காந்துருக்கான் பாருங்க, அவங்க அதே போல் 2 மாதம் ஜெபிக்கும் போது ஜான் விஸ்னு கருத்தை சொன்னார். 2 பிள்ளைங்க 2 பேருமே பார்த்தா அவங்க காலேஜெலாம் முடிச்சு பைபிள் காலேஜ் முடிச்சாங்க. 2 பேரும் பாஸ்டராக இருக்காங்க, கூட குடும்பமாக ஊழியம் கிராமங்களில் போகிறோம். கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், இங்கெல்லாம் படகாட்சி ஊழியங்கள்லாம் பண்ணுறோம். மத்திய சுவிசேஷ கூட்டம்லாம் போய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்ட கிருபையால் இந்த ஊழியம் கடைசி செய்கிறாரு. கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். சபையில் ஒரு 7-8 பேரை ஊழியத்தில் அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி உடன் ஊழியராக இருக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் தனியாக ஒரு டீமை ஊழியம் பண்ணுறாங்க, ஜென்ஸும் தனியாக ஊழியம் பண்ணுறாங்க. கர்த்தர் நடத்துகிறார். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள்
ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் போராட்டங்கள்லாம் வந்திருக்கும்ல பாஸ்டர்? போராட்டம்னு சொன்னால் எக்கச்சக்கமான போராட்டம். அதெல்லாம் எப்படி மேற்கொண்டீங்க? ஃபஸ்ட்டு போராட்டம் உலக பிரகாரமாக வேலையில் போராட்டம். ரெண்டாவது என் வீட்டில் எனக்கு போராட்டம். நீ என்னடா ஊழியன் சொல்கிற அப்படின்னு சொல்லி என்ன இது பண்ணாங்க. அப்புறம் பல்லவரம் மலையிலே கிடப்பேன் போயிட்டு, வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஜிவா போட்டுக்கிட்டு எங்கே சர்ச்சு போகணும் தெரியாமல் தாம்பரம் சிபிஎம் சர்ச்சு 8 மாதம் போயிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே உட்காந்தா என்னுடைய தரிசனமெல்லாம் வந்து நான் வந்து சுவிசேஷம் சொல்கிறா போல், கைப்பிரதி கொடுக்குறா போல், ஜெபிக்கிறா போல, பேய் ஓட்டுறா போல, இப்படிலாம் நிறைய தரிசனம் வரும் எனக்கு. அதில் நாங்கள் சரி வரல எனக்கு. அப்புறம் ஆண்டு நம்ம சுவிசேஷ ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன் இல்லை. அது அப்புறம் சபை ஊழியம் வரும்போது பார்த்தினாக்கா 2000 கட்டின ஒரு சபை ஒன்று. இது கட்டும் போது இது யார் இந்த இடத்த வாங்கி கொடுத்தாங்கன்னா செயின்ட் ஜான் சிவாய் கமிஷன், டாக்டர் ராஜகுமார். ஆமாம், அவங்க என்ன ஊழியத்தை பார்த்து 4 நாள் கூட்டத்தை போடும் போது அவங்க ஊழியத்தை பார்த்தாங்க. பிசாசெல்லாம் ஓடுறதவர் பார்த்தாரு. தினத்துராஜா ஆமாம், அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தாங்க. பிசாசு அப்புறம் தீர்க்கதரிசனம் சொல்ல பார்த்தாங்க. ஆண்டவர் கிருபையில் இறந்து போன ஒருத்தர் ஆண்டு எழுப்பியிருக்காரு ஊழியத்தில், எழுப்பியிருக்கிறார் ஆண்டவர் சாட்சி. அதுபோல் இந்த அற்புதம்லாம் கண்ணால் காட்டு அவங்களே நான் பாருங்கள் இடத்த எனக்கு வாங்கி கொடுத்து, நான் வீட்டில் இங்கே இடத்த விட்டுட்டு வந்துடுவேன், நடத்து விட்டுவேன். அப்போ சொல்ல வந்துடுவேன். நான் வீட்டில் நடத்திட்டு இருந்தோம், வீடு சின்ன வீடு. அது அப்புறம் இந்த இடத்த அவங்க இந்த இடத்துல வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி அதை பார்த்த பிறகு அவங்க இடத்த வாங்கி கொடுத்தாங்க. ஆலய பில்டிங் கட்டி கொடுத்து, சர்ச்சை கட்டி கொடுத்தாங்க. அங்கங்கே இப்போ அதில் அங்கே பக்கத்தில் இன்னொரு சபை வச்சுருக்கிறோம். நாங்கள் அந்த குரோமேட் சைடில் வச்சுருக்கிறோம். குணாஞ்சலில் ஒரு சபை கட்டிங்கிறோம். இப்போ மேல்மருத்துவர் உள்ளே போனால் அகலி இந்த கிராமத்தில் பேஸ்மெண்ட்டை 36 இருந்தால் போட்டு வச்சுருக்கோம். கட்ட முடியல, 2 வருஷமாக அப்படியே நிற்குது. அது ஆண்டவர் கிருபை நம்ம தரிசனம் வந்து சபையில் ஸ்தாபித்து அந்த சபையை வந்து என்ன பண்ணாக்கா நாங்கள் வச்சுக்க கூடாது, ஒரு ஃபேமிலியை அங்கே போட்டு இது வரைக்கும் அப்போ தான் நிறைய இடத்துல கட்டிக்கிட்டு அப்படி தான் வந்துருக்கேன் நான். விட்டுட்டு அவங்க சபை ஊழியம் நடத்தணும். இது எப்படியாவது 32 மாவட்டம் ஜெபிச்சு 38 மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டம் ஒரு சபை ஸ்தாபிக்கணும். தரிசனம் பண்ணுவாங்க. ஆமாம், இதான் தரிசனத்தோடு இந்த ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஓகேங்க பாஸ். இப்போ நீங்கள் அப்பா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்வேனே அந்த இதில் இருந்தாங்க, நீங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டீங்க. அப்படின்னும் போது வந்து சாத்தான் வந்து உங்க கூட இது பண்ணியிருப்பான்ல, ஃபைட் பண்ணியிருப்பான், அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்குங்களா பாஸ்? அதாவது இந்த இடம் வாங்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம், கட்டுறது அந்த உள்ள பார்த்தோன்னா அவ்வளோ செங்கல், கரிங்கல், காம்பவுண்டு கரிங்கல், ஜல்லி எல்லாம் வந்திருக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ளே. நைட்டில் நான் போனோம், சரி இந்த பொருள் திருடு போய்ட்டு சொல்லிட்டு நான் ஒரு ஆள் தான் நான் படுத்துட்டு இருந்தாங்க. நைட்டில் திடீர்னு ஒரு பெரிய உருவம் அது வந்து என்னோட பேசுது, என்கிட்ட நேரடியாக பேசுது உருவம். நான் நல்லா அப்படியே பார்க்குறீங்க? ஆமாம் பார்க்குறேன். இது என்னுடைய இடம், இந்த இடத்துல நீ வந்து இன்றைக்கி கோயில் கட்டக்கூடாது, நீ போயிடு, நான் உனக்கு ஜீவன் கொடுக்குறேன், இல்லைனாக்கா உன்னை எடுத்துருவேன். இது வந்து பேசுது. ஆனால் என்னால் வந்து கை அசைக்க முடியல, கால் அசைக்க முடியல. நான் ஆவியில் நான் பேசுகிறேன் அதுக்கிட்ட. இது உன் இடம் கிடையாது, இது இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய இடம். இது அவர் இங்கே வந்து குடியிருக்கிறாரு, நான் அவருடைய வேலைக்காரன், உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்பாவில் இப்போ சாத்தான்னு பேசுகிறேன். ஆனால் எழுந்து உட்கார முடியல. எனக்குள்ள போராட்டம் வந்து பிசாசு. இது எப்படியோ சொல்லப்போனால் 2 hour 3 hour கூட நான் போராடி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அப்புறம் அது வேலைக்கு போகும்போது எழுந்து காலையில் வீட்டில் போய் ஓடி போயிட்டு வீட்டில் போயிட்டேன். இது ஒரு முறை. இன்னொரு முறை அந்த சர்பம் எலும்பி அது வேறு நகையெல்லாம் காட்டுது, எல்லாம் காட்டுது. இதெல்லாம் அதே இடம் தான். இதெல்லாம் எடுத்துன்னு போயிடு, எத்தனை தலைமுறை நல்லா இருக்கலாம், நீ இங்கே வராது, இது ஏன் இடம். எனக்கு அந்த இடத்துல வந்து 5 பனைமரம் இருந்ததுங்க. முள்ளுவேல் நிறைய இருந்தது. இந்த பன்றி எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த மரத்தில் பனை மரத்தில் எல்லாம் பார்த்தா ஆணிலாம் அடித்து மந்திரம் செஞ்சு வச்சுருப்பாங்க, அந்த முடி கட்டுவாங்க. ஆமாம், அந்த ஒரு மரத்தை வெட்டும் போது இவங்க பெரிய பையன் அந்த வீட்டிலேருந்து மரம் கீழே சாயுது, இவனை அப்படியே தூக்கி போடுது. அந்த வீட்டில் அங்கே சத்தம் வருது, எதிரில் தான் வீடு அந்த பக்கம். அது இல்லாமல் உள்ள போர் போடுறது வந்த மிஷின் பக்கத்தில் பார்த்தினாக்கா பிரச்சனை, போடக்கூடாது. இடம் வாங்கும் போது காம்பவுண்டு போடும் பாருங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ரொம்ப எதிர்ப்பு. எல்லாம் சொந்தம் தான், எல்லாம் எதிர்ப்பு. எனக்கு அத்தனை பேரும் இப்படி எதிர்ப்பு மத்தியில் பயங்கரமாக எதிர்ப்பு. எப்படி நீ சர்ச்சு காட்டுற நாட்டை பஞ்சாயத்துட்டாங்க. இவங்க போயிட்ட பிறகு ஆண்டவரே நான் வந்து அந்த கோயிலில் கால் வைக்கக்கூடாது. அப்போ சின்ன பையன் ஓடி ஆடி விளையாடி கிடந்தோம் நாங்கள்லாம். அதனால் ஆண்டவர் என் கால் அங்கே போகக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணோம் பாருங்கள். ஆண்டவர் கிருபினால ஞாயிற்றுக்கிழமைக்கு பஞ்சாயத்து 10 மணி நிற்கணும், சர்வீஸ் நடத்தணுமா அங்கே போய் நிற்கணுமா, ஆண்டவரை நீ தீர்மானம் எடுத்துக்கோ, ஒப்படைச்சிட்டுங்க. அன்றைக்கு பிரிஞ்சு போன அந்த நாட்டை நம்ம குரூப்பை எதிர்ப்பாக இருந்தவங்க எல்லாருமே ஒருத்தரும் கிடையாது, ஒரே ஒரு ஆள் கிடையாது. அந்த டீம் அவ்வளோ இறந்துட்டாங்க. கூட்ட சத்தம் போட போலீஸ் வரும், எவ்வளோ வரும், எல்லாம் இப்போ எல்லாமே ஆண்டவர் கிருபினால எல்லாம் கருத்து நடத்தினார். ஆமாம் சார். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த திரை அந்த ஊழியம் பண்ணிகிட்ருக்கீங்களா ஃபஸ்ட்டு? அந்த மாதிரி போகும்போதெல்லாம் கிராமங்களில் எங்கேயாச்சும் எதிர்ப்பு வந்துருக்கு? எதிர்ப்புனாக்கா எக்கச்சம் வந்துருக்குது. ஒரு கிராமம் இருக்குது, அங்கே சர்ச்சே கிடையாது, ஆனால் எதிர்ப்பு இருக்குன்னு போகலான்னு சொல்லிட்டோம். கரெக்டாக தரமாட்டேட்டாங்க.
ஒரு வயசான ஒருத்தர் என்ன பண்ணார், இறக்கப்பட்டு கொடுத்தாரு. இந்த ப்ளே கிரவுண்டு போஸ்ட் இருக்கும் பாருங்கள். ஆமாம் பாஸ். ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீன் கட்டிட்டோம். இந்த கோயில் வரும்போதெல்லாம் மக்கள்லாம் போய் ஹெல்ப் பண்ணாங்கப்பா. அந்த டிஷர்ட் போட்டு இந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்தோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் வச்சு நான் வீடியோ வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு காட்டினோம். நாங்கள் வந்து மதம் மாற்ற வரல சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அதை போடுவோம். இவங்க வாழ்க்கையில் கர்த்தர் நல்லா செஞ்சிருக்காரு, உங்களுக்கு செய்வார், எத்தனை அம்மா அப்பா கண்ணீர் அடிக்கிறீங்க இப்படின்னு சொல்லி படக்காட்சி போட்டோம் பாருங்கள். ஊர் ஜனம் வந்துடுச்சுங்க, ஃபுல் ஜனம். ஆண்டவரே பெரிய அற்புதம் ஆண்டவரே சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஒரு லேடி வந்தாங்க, சென்னையில் கோடமாக்கமா அவங்க வந்தாங்க. நின்று என் பக்கத்தில் நின்று பார்த்தாங்க. ஒருத்தன் அடிச்சாங்க, ஒரு அடி பாருங்க முதுகில் பிடிச்சிட்டாங்க. ஏண்டா நம்ம ஊரில் ஒரு சர்ச்சையில் ஒரு இந்து ஒரு கிறிஸ்டின் கிடையாது, நமக்கு 3 கோவில் இருக்குது, எதிராக உள்ளே விட்டேன்னு அவன் சொந்தக்காரன் போகுது. இவன் அடிக்க அது அடிக்க பேச பேச ஊரே கொந்தளி போயிடுச்சு. தம்பி எடுத்துரு, இது மாதிரி அங்கே இருக்கக்கூடாது, நம்ம பர்மிஷன் ஒன்றும் வாங்கலை, போலீஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க. எல்லாம் அள்ளிகிள்ளி போட்டுக்கினா எல்லாம் பிரிச்சு நல்லா கட்டி தூக்கி போட்டோங்க. போட்டு வந்துக்கிற ஜீப் போகுது. கும்பகோணத்தில் இன்னொரு கிராமம் ஒன்று, அங்கே யாருங்க நம்ம சகோதரன் தான், கிறிஸ்டின் தான், ஆர்சி தான். கோயில் என்ன போட்டோன்னே வந்து எங்களுக்கு ஏசு வேணாம், மாதம் தான் வேணும், கழட்டி போடான்ட்டாங்க. இன்னொரு ஒரு அங்கேருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் அங்கே போய் வடகாட்சி போன ஒருத்தனா பண்ணார், சண்டை போட்டார், தூக்குன்ட்டார். சரி அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு அது அடுத்ததில் போய் படம் போட்டோம். ஜனம் வந்தாங்க. மறுநாள் திருப்பி அதே ரோட்டில் போனால் அவர் கால் ஒழிஞ்சி உட்காந்துக்கிறாரு. போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். இது போல் நிறைய தடைகள் எக்கச்சக்கமாக வந்து தான் ஊழியத்தில். ஆனாலும் வரணும், தடை எதிர்பார்க்கணும், அப்போ தான் வளர முடியும். இப்போது நம்ம நீங்கள் ஊழியத்துக்கு வரும்போது அவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க பாஸ்டர். இப்போ நிறையா ஊழியக்காரங்க ஊழியத்துக்கு புதுசாக வராங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பாஸ்டர்? என்ன சொல்ல போனாக்கா, கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவியனுக்கு ஆதாயம், வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும் சொல்லி சொல்கிறாங்க. என்னை வந்து அழைத்தது வசனம் வந்து ஒரு ரோமர் வந்து 10ஆம் அதிகாரத்தில் தான், யார் எனக்கு காரியமே போவான். அந்த 10ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் எனக்கு கர்த்தர் அழைச்சார். என்ன அது அவர் சுவிசேஷம் அறிவிக்கப்படலாம், யார் கேள்விப்படவா யார் ரட்சிக்கப்படுவான், அந்த வசனம் தான் என்னை வந்து தொட்டிச்சு. அதுபோல் வந்து ஊழியத்துன்னு வரும்போது ஒரு அர்ப்பணத்தோடு வரணும். உலக சிநேகம், உலக காரியம், உலகத்துக்காக நம்ம சம்பாதிக்கணும், சேர்க்கணும், அந்த எண்ணத்தோடு வந்தாங்கனாக்கா ஊழியம் செய்ய முடியாது. அர்ப்பணிக்கப்பட்டு எனக்காக ஜீவன் கொடுத்தாரு, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், என்னை மீட்க தன்னை ஒப்பு கொடுத்தாரு, அவருடைய வேலை செய்ய வரேன்னு சொல்லி அப்படி ஒப்பு கொடுத்து வந்தால் தான் நின்று ஊழியம் செய்ய முடியும். இல்லைனாக்கா இந்த காலத்தில் பணம் வச்சு ஊழியம் செய்ய முடியாது, பட்டம் வச்சு ஊழியம் செய்ய முடியாது, மற்ற உறவு வச்சு ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவருடைய அழைப்பு கண்டிப்பாக அழைப்பு இருக்கணும். அழைப்பு அந்த அழைப்பு நானும் சுவிசேஷ ஊழியம் பண்ணும்போது எனக்கு நிறைய அற்புத அடையாளம் நடந்தது பாருங்கள். நிறைய நடக்கும். பைத்தியம் முடிச்சவங்களாம் சரியாக இருக்காங்க. பெரிய காரியங்கள் இந்த மேல் மருத்துவம் இப்படிப்பட்ட ஆவிலாம் அடங்கி நடங்கும். அப்புறம் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஊழியர் ஐக்கியத்தில் உட்காந்துருக்கும் போது பிரசங்கம் சொல்கிறார், உன் அழைப்பு என்னென்னு தலைப்பில் பிரசங்கம் பண்ணார். அது அப்புறம் தான் நானும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டு இடத்துல கேட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். 37வது நாளில் 37 நாளில் அப்படியே மயக்கத்தில் விழுந்து 40 நாள் வந்து ஆமாம் ஜூஸ் தான், இதெல்லாம் கிடையாது, ஃபுட்டே கிடையாது, ஜூஸு குடிச்சிட்டு ப்ரேயில் இருந்தேன். அப்போ தேவ சமூகத்தில் என்ன அழைப்பு ஆண்டவர் எனக்கு கேட்பாதான் எனக்கு 37வது நாளில் ஆவி பிரியுது. இதெல்லாம் பெரிய சாட்சி. ஆவி என்னை விட்டு போகுது, அது அப்படியே போகுது. அப்புறம் பார்த்தோன்னா மேலே பரவாயில்ல தெரியுது, எனக்கு ஒரு மலை வெடித்து நெருப்பு அதுலேருந்து கக்கி வெளியே வருது, ஒரு விரலை எலும்பி கண்மலையும் எடுத்துச்சு. அவ்வளோதான் கண்மலை பிரேயர் அசம்பிளி வச்சு பேர். அந்த பேர் கர்த்தர் கொடுத்த பேர் தான் அந்த பேர். எந்த ஸ்தாபனம் கொடுக்கல, யாரும் கொடுக்கல, கண்மலை என்ற பேர் தான், அது கர்த்தர் கொடுத்தது தான். அப்புறம் நீங்கள் இந்த இதில் நல்ல ஏசப்பாக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. ஏசப்பாவை என்னைக்காச்சும் நீங்கள் தரிசனம் அந்த மாதிரி இதில் முகமாக பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறேன். அவருடைய கல்வாரி காட்சியை அதான் நிறைய பாடல், நிறைய கல்வாரி பாட்டு தான் இருக்கும். தரிசனம் பல முறை பார்த்துருக்கிறேன். பார்க்க பாட்டு அப்படியே வந்துடும், எனக்கு வந்துடும். பேசியிருக்காரு. என்ன சொல்லுவாருங்க? என்னை வந்து நான் ரொம்ப துக்கமாக இருந்துட்டு, ஆண்டவரே எதுக்கு உனக்கு புரியல, எனக்கு புரியல, நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியல, வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், அது நீ தான் விடவே சொன்னியா எனக்கு தெரியல, எனக்கு எதுவும் வாங்க வந்துட்டேன். இங்கே வீட்லேயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, சரியான ஒரு அழைப்பு இல்லாமல் இருக்குது. இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறது சொல்லி. ஆமாம், இன்னும் பண்ணால் நான் ஊழியம் வாலிபை பார்த்து திருமணம் பண்ணக்கூடாது சொல்லி தான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நிறைய ஊழியக்காரங்க ஆலோசனை கொடுத்தாங்க. இப்போ தம்பி நீ வந்து இப்படிலாம் செய்ய முடியாது, என்ன நீ அப்படியே போக முடியாது, நிறைய கட்ட பேர் வந்துடும், மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி இல்லை சொன்ன பிறகு அப்புறமா தான் அங்கே திருமணம் வந்து முறைப்படி பார்த்து பேசி அந்த திருமணத்தை பாஸ்டர் தயானந்த சபையில் தான் மேரேஜ் நினச்சி எங்களுக்கு. ஓகேங்க பாஸ்டர். ஆண்டி தான் ஐயா கூட ஆப்ரேஷன்
ஃபைபர் சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணி அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் கூட்டின்னு வராங்க. ஓகேங்க பாஸ்டர். பாடுகள் தரிசனம் பல முறை கண்டிருக்கேன் தரிசனத்தை. ஓகேங்க பாஸ்டர். நான் கண்ட தரிசனத்தை என் டைரியில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். என்ன இது வந்தாலும் விட்டுடக்கூடாது, நம்ம அழைச்ச தேவனை கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும். ஓகேங்க, உண்மையாக இருக்கணும். உபத்திரம் வந்து பல வகையில் இருக்குது. ஆனால் ஆண்டவரே சில நேரத்தில் நம்மளோட விசுவாசத்தை சோதிப்பார். கண்டிப்பாக பாஸ்டர். இப்போ முடிவுரையாக நம்ம நேயர்களுக்கும் அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நேயர்களுக்கும் ஊழியர்களுக்கு சொல்கிறேன், இந்த காலம் கொடிய காலம், இது பொல்லாத காலம், வஞ்சிக்கிற காலம். இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து 2 விஷயத்தில் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணணும். ஒன்று, தேவனை தேடணும். எப்படி தேடணும்? ஜபத்தில் தேடணும். 2வது, தேவன் பேசுகிறாரு. எப்படி பேசுவார்? வசனத்து மூலமாக பேசுவார். நம்ம ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். இது 2 வந்து நம்ம ஃபாலோ பண்ணால், 2 கடைப்பிடிச்சா அவர் வருகைக்கு நீ ஆயத்தமாக இருக்கலாம், ஆயத்தப்படலாம். பிறர் ஆயத்தப்படுத்தலாம். நீங்கள் ஆண்டுக்குள்ளே உறுதியாக நிற்கிறது 2 வழி தான். இந்த 2 வந்து ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும், சில பேர் ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க. பைபிள் எடுத்துன்னு போவாங்க, சர்ச்சுக்கு எடுத்துன்னு வந்துடுவாங்க, படிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சில பேர் பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க, ஜெப நேரம் இருக்காது. ஆனால் 2மே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஜெபம் முக்கியம், ரொம்ப முக்கியம். வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். நீ என்ன செய்யணும்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுப்பார். வசனம் மூலம் பேசுவார். ஃபாலோ பண்ண கர்த்தவங்க ஆஸ்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக எங்கள் நேயர்களுக்காக வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றிங்க பாஸ்டர். என்ன நேயர்களே, பாஸ்டர் பேட்ரிக் அவங்களுடைய சாட்சியை கேட்டிருப்பீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு அவர்களுடைய சாட்சி மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் அடுத்த ஜீவனுள்ள சாட்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தி இம்மானுவேல் டிவியிலிருந்து ஜோஷ்வா ராஜன். பிரைஸ் தி லார்ட்.